ம். தயிர் சாத கட்சின்னு சொல்லுவாங்க. வீட்லேருந்து தயிர் சாதம் கட்டிட்டு தெருவா போய் அடி உத வாங்கிட்டு 172 பேரை பலிதானம் குடுத்து இன்றைக்கு வளர்த்த கட்சி. அவங்களும் பிராமணனுக்கு சீட்டு குடுத்துட்டா, நம்மள பிராமண கட்சின்னு ஒரே ஒரு சீட்டு குடுத்தா பிராமண கட்சி சொல்ல போறானா என்ன? இது மாரி செஞ்சா தப்போ, நம்மள பிராமணிக்கல் கட்சின்னு சொல்லிடுவாங்களோ, இது பிராமண கட்சின்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்து அவனுடைய ஜீவநாடியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கம்யூனிஸ்ட்ட பத்தி ஒரு சின்ன ஒரு தகவல நான் சொல்லிட்டு, இதற்கு சொல்லுங்க. பதில் சொல்லலாம்னு நெனைக்கிறேன். ஒரு ஜீவா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனாராம். அந்த பொதுக்கூட்டத்தில நல்லா அவங்க எப்போதுமே அவங்க ட்ரெடிஷன் வந்து அந்த பொதுக்கூட்டத்திற்கான செலவ உண்டியல் மூலமாக துண்டு ஏந்தி வசூல் பண்ணிடுவாங்க. வசூல் பண்ணி ஒரு பொட்டலம் கட்டி எடுத்துட்டு வந்துட்டாரு. ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுத்து. அவருக்கு பசிச்சுதாம். "தோழரே எனக்கு ஒரு டீ வாங்கி குடுன்னு" கேட்டாராம். அப்போ அவரு சொன்னாராம், "என்ட்டயும் பைசா கம்மியா தான் இருக்கு." "இல்லப்பா ஒரே ஒரு டீ மட்டும் போதுப்பா. நான் சென்னை போகணும். பசிக்குது. ஒரு டீ மட்டும் வாங்கி குடுன்னு" கேட்டாராம். சரின்னு அவரும் அப்படியே அப்படியே அல்லாடி ஒரு டீய வாங்கி குடுத்துட்டாராம். இவர் அந்த டீய குடிச்சிட்டு தலைமையகத்தில வந்து அந்த பொட்டலத்த அவுத்து வசூல வந்து கட்சிய தலைமையகத்த கட்டிட்டாராம். அப்ப அவர் கூடவே வந்தவர் அவரையும் கூட வந்திருக்கார். அந்த பயணித்து வந்துட்டு சொன்னாராம், "ஏஞ்சி இவ்வளவு தொகை இருக்கிறத இதில எடுத்து நீ சாப்பிடக் கூடாதுன்னாராம்." "இல்ல, இல்லை. அது பொது வாழ்க்கையில் பொதுக்கூட்டத்தில் சம்பாதித்தது. எனவே அதை எடுத்து செலவு பண்ணுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. நீ வாங்கி குடுத்தா வாங்கி குடு. இல்லன்னா நான் பட்னியா கூட வந்துருவேன்னு" சொன்னாராம் ஜீவா. அப்படி உயர்ந்த ஒரு கொள்கையை உடைத்தவர்கள் கம்யூனிஸ்ட்காரங்க. பிஜேபி பொறுத்தவரைக்கும் வீட்லேருந்து தயிர் சாதம்னு நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க. பத்திரிக்கையாளர் என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும். ம். தயிர் சாத கட்சின்னு சொல்லுவாங்க. வீட்லேருந்து தயிர் சாதம் கட்டிட்டு தெருவா போய் அடி உத வாங்கிட்டு 172 பேரை பலிதானம் குடுத்து இன்றைக்கு வளர்த்த கட்சி. அவங்களும் பிராமணனுக்கு சீட்டு குடுத்துட்டா, நம்மள பிராமண கட்சின்னு ஒரே ஒரு சீட்டு குடுத்தா பிராமண கட்சி சொல்ல போறானா என்ன? இப்ப சீமான சொல்ல போறாங்களா என்ன? டிவிகே சொல்ல போறாங்களா என்ன? ஆனா இவன் பயந்து வாழக்கூடியவன். அவனுக்கும் இந்த தேர்தல்ல பிஜேபிக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும்ன்றதுக்காக நாங்கல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஆனா அது வருத்தமா தான் இருக்குது. அவங்க குடுத்திருக்கணும். கண்டிப்பா குடுத்திருக்கணும். பிஜேபில ஒரு இல்ல சீட்ட குடுத்திருக்கணும். இல்ல சித்தாந்த ரீதியாக, இந்துத்துவ ரீதியாக பிராமணர்கள் தான் அவங்களோட ரொம்ப ஒத்து போறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அத ஏத்துட்டு இருக்க வேணாமா? அதான் குடுக்கலையேன்றேன். வருத்தமா இருக்குது வருத்தமா. ஏன்னா இவங்க பயப்படுறாங்க. அடுத்தவனுக்கு பயந்து எப்பவும் கட்சி நடத்தவே முடியாது. அந்த கட்சி வளரவே வளராது. அடுத்தவனுக்காக பயப்படவே கூடாது. நீ கலைஞர் இருக்கார், பிராமண எதிர்ப்பு தான் எங்களுக்கு முழு மூச்சுன்னு சொல்லி திமுகல சொல்லுவாங்க. அத அவங்க சித்தாந்தமா கடைபிடிக்கிறாங்க. அது ஒண்ணும் எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்ல.